பேசு தமிழா பேசினர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு முறை அண்ணனோட உரையாட போறோம். வணக்கம். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, ராதிகா சத்குமார் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மேல சென்னை கமிஷனர் ஆஃபீஸ்ல புகார் கொடுத்திருக்காங்க. நீண்ட நாட்களாவே இது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்கு. அதாவது திமுகவினுடைய ஆபாச பேச்சாளர் குவியலாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்காரு. முதல்ல இந்த இஷ்யூவை பத்தி போன தடவை நீங்க பேசிட்டீங்க டிஸ்கஷன் ஷூட்ல. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மட்டுமல்ல, இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றில் இந்த மாதிரியான பேச்சாளர்கள் காலம் காலமாக இருந்திருக்கிறாங்க. அதுக்கு நிறைய உதாரணங்கள் யாரிலிருந்து தொடங்குவாங்க அப்படின்னா, வெற்றி கொண்டான்லேருந்து தொடங்குவாங்க. வெற்றி கொண்டான்லாம் வெளியில் தெரிஞ்சவர். ஓகே, தெரியாதவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு வகையில் எங்களுக்கெல்லாம் கூட ஒரு நெருக்கமானவர் நனிலம் நடராஜன் சொல்லுவாங்க. இயக்குனர் ராஜமுருகனுக்கெல்லாம் அவர் வந்து தாத்தா. ஓகே, ஸோ உண்மையாவே அவரோட தாத்தா. ஸோ எங்கள் ஊருக்காரர், எங்கள் ஆமா. ஸோ என்னன்னா, திராவிட இயக்க வரலாற்றில் இப்படியெல்லாம் பேசக்கூடியவர்களுடைய வரலாறு அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியாக இருந்திருக்கிறது. இந்த ஜனரஞ்சகமான பேச்சு தான் திமுகவினுடைய முதல் ஆயுதமாகவே இருந்திருக்குது. ஆமா, எதுகை மோனையா பேசுறது, எட்டக்கு பேசுறது. ஆமா. ஸோ அண்ணாவினுடைய பேச்சு அது கூட பார்த்தீங்கன்னா பல இடங்களில் விமர்சனத்துக்கு உள்ளான ஒரு பேச்சாக இருந்திருக்கிறது. அவருடைய எழுத்துக்களில் இந்த மாதிரி சில புகார்கள், சில குற்றச்சாட்டுகள் இதெல்லாமே இருந்திருக்குது. பட் இது எல்லாத்தையும் தாண்டி ஓவரே பீரியடில் வெற்றி கொண்டானோடதெல்லாம் பார்த்தோன்னா, வெற்றி கொண்டான் வந்து மிகவும் ஆபாசமாக பேசிய பேச்சுக்கள் வந்து ஒளி நாடாவாக பதிவு செய்யப்பட்டு கிராமங்கள் தோறும் வீடுகளில் உட்காந்து கேட்கப்படும். நீ நம்புவியா? ஓகே, உண்மையாகவே இது எங்கள் வீட்டில் நடந்திருக்கு. கேஷ் டிடிகேன்னு போட்டிருக்கோம். டிடிகே 90, டிடிகே 16 போட்டிருக்கோம். 90னா 90 மினிட்ஸ் ஓடும். ரெண்டு பக்கமும் இந்த பக்கம் 40 நிமிஷம், அந்த பக்கம் 40 நிமிஷம் ஓடும். அந்த கேசட்டில் வந்து போட்டு வெற்றி கொண்டானுடைய பேச்சு நைட்டெல்லாம் ஓடும். வெற்றி கொண்டான் எங்கேயாவது பேசியிருப்பார், கண்ணாபண்ணான்னு பேசியிருப்பார். அதெல்லாம் வந்து உட்கார்ந்து கேட்பார்கள், ரசிப்பார்கள், கைத்தட்டுவார்கள். தீப்பொறி ஆறுமுகம், இந்த மாதிரிலாம் நிறைய. அதான் நிறைய பேர் என்ன எழுதுறாங்கன்னா, இப்போ இந்த ஊடக வெளிச்சம் இருக்கும்போதே கேசட் இந்த மாதிரி டிஜிட்டல் பேசுறாங்கன்னா, எதுவுமே இல்லாத காலத்துல இப்படி பேசியிருப்பாங்க. அதனாலதான் அது வந்து தாத்தா காலத்து அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரொம்ப பெருமையாக வேற குறிப்பிடுவாங்க. இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு நபருடைய மேல் வந்த விமர்சனங்கள் அளவுக்கு இந்த சைதை சாதிக் தானே. சைதை சாதிக், ஆமா, டெல்லியில விமென்ஸ் கமிஷன்ல கூட போயிட்டு அவங்களுக்கு வந்து சாதிக் அப்படிங்கிற பேருக்கும் அவங்களுக்கும் தொடர்பு போல இருக்கு. அந்த பக்கம் ஜாபர் சாதிக், அந்த பக்கம் சாதிக் பாட்சா, இந்த பக்கம் சைதை சாதிக். சாதிக்காக பிறந்தவர்கள் இல்லை, சாதிக்க பிறந்தவர்கள். ஓகே, ஸோ அதனால வந்து திமுகவுக்கும் சாதிக்குக்கும் தொடர்பு உண்டு, சாதிக்கு தொடர்பு உண்டு, அதெல்லாம் கேட்கக்கூடாது. ஸோ அப்படியான ஒரு பின்னணி இதில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசிய பேச்சை வந்து ஏன் ஒரு கண்டனத்துக்குரிய பேச்சாக கருத வேண்டிய ஒரு அவசியம் வருதுன்னா, ஹேபிச்சுவல் ஆஃபண்டரா தொடர்ச்சியாக இதை திரும்ப அவர் செய்துக்கிட்டே இருக்காரு. அவர் தெரியாமலாம் பேசல, தெரிஞ்சுதான். நான் அவரோட பல வீடியோஸ் பார்த்திருக்கேன். எல்லாம் ஒரே மேடையில் பேசியிருக்காருன்னு பார்த்தா அப்புறம் தெரியும் பல மேடைகளை பிரிச்சு பேசியிருக்காரு. பல மேடைகளில் பேசியிருக்காரு தொடர்ச்சியாக. ஆனால் ஒரே விஷயத்தை தான் பேசுறாரு. ஒரே விஷயம் தான், வாயை திறந்தாலே சாக்கடை தான். என்னன்னா, இப்படியான ஒரு நபரை எப்படி நீங்க என்டார்ஸ் பண்றீங்கிறது இருக்குல்ல. நான் ஏற்கனவே போன வீடியோல கூட சொல்லியிருந்தேன். திமுக தன்னுடைய அஃபீஷியல் ஐடிவிங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல யாரை கொண்டு வந்து அவர் நடிக்க வைக்குது, அவரை கொண்டு வந்து நடிக்க வைக்குது. என்ன ஏதாவது சாதனை பண்ணாரா, இல்லை ஏதாவது அவர் வந்து திமுகவுக்காக ஏதாவது போராட்டங்கள் நடத்தினாரா, அவதூறாக பேசி கட்சிக்கு ஒரு சங்கடத்தை தானே ஏற்படுத்துறாரு. இல்லை, இதை நீங்க ரசிக்கிறீங்களா? எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். இப்போ முதல்வர் வந்து அவருடைய பேச்சால் ஒரு சங்கடம் ஏற்பட்டதாக உணர்ந்ததுனால தான் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாருன்னா, ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறாரு. கழகத்திலிருந்து அவர் வந்து தற்காலிகமாக நீக்கப்படுறதா சொல்கிறாங்க. திரும்ப அவர் சேர்க்கப்படுறாரு. திரும்ப அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்படுது, மேடைகள் கொடுக்கப்படுது, மேடைகளில் அவர் பேசுகிறார். அந்த நேரத்தில் திமுக ஐடி விங்குடைய விளம்பரத்தில் அவர் நடிக்க வச்சு அவரை வந்து ஒரு ட்ரால் மெட்டீரியல் மாதிரி ஆக்கி, ஏதோ அவர் வந்து நகைச்சுவை நடிகர் மாதிரி அவரை கொண்டுட்டு வந்ததெல்லாம் இதெல்லாம் திமுகவினுடைய கைவந்த கலை. அந்த காலத்திலே அப்படிதான். வெற்றி கொண்டான் வந்து ஜெயலலிதா அவர்களை பற்றி பேசிய பேச்சுக்கள்லாம் அச்சில் ஏற்ற முடியாத பேச்சுக்கள். ஓகே, ஏன் நிறைய பேருக்கு இப்போ வெற்றி கொண்டான்ங்கிற கேரக்டரே தெரியாது. ஓகே, அவருடைய மகன் நம்முடைய அன்புக்குரிய ஒரு அண்ணன் சூர்யா வெற்றி கொண்டான் கூட நம்முடைய சேனல்லாம் வந்து இன்றைய கொடுத்துருக்காரு. அது வேற. மறுபடியும் நான் சொல்கிறேன், அதாவது என்னன்னா, அரசியல் ரீதியிலான பகை என்பது வேற, முரண் என்பது வேற. ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய அயோக்கியத்தனத்தை அயோக்கியத்தனம்னு தான் சொல்லணும். நமக்கு வேண்டியப்பட்டவன் அப்படிங்கிறதுனால கடந்துட்டு போக முடியாது. இப்படியான ஒரு பேச்சு கலாச்சாரத்தை திமுக கையில் எடுத்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு ஃபெமினிசம், ஒரு பெண்கள் அரசியலுக்கு வர்றது, ஜெயலலிதாவினுடைய வருகை, அந்த முதல்வர் நாற்காலியில் வந்து அவர் அமர்ந்ததற்கு பிறகான காலகட்டத்தில் கூட பார்த்தோன்னா, மறுபடியும் அவர் 96ல் விழுந்ததுக்கு பிறகு அவர் திரும்ப வரவே மாட்டார்னு நினச்சி பேசினாங்க. ஆனால் திரும்ப அவங்க 2 வருஷத்தில் திரும்ப பவுன்ஸ் பேக் ஆனாங்க. அதற்கு பிறகு 2001ல் அவங்க சிஎம் ஆனதற்கு பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேச்சுக்கள் ஒழிஞ்சுது. இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ஜெயலலிதா என்ற ஒரு நபரை பற்றி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடிய நபர்களை நம்ம கடந்து போகிறத நம்ம பார்க்குறோம். அவர்களில் பல பேருக்கு வந்து வாய் இருக்கிறதே மறந்து இருந்தது. இன்னும் மறந்துட்டான். அவனுக்கு உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் சொல்லுனா கண்ணு சொல்லுவான், மூஞ்சில் இருக்கக்கூடிய உறுப்புகள் சொன்னால் கண்ணு, மூக்குக்கு அப்புறம் காதுக்கு போயிடுவான். வாயின்னு ஒன்று இருக்கேன்னா அது அப்படி இருக்கிறதே மறந்து விட்டு வாழ்ந்த ஒரு பெரும் கூட்டம்
இன்னைக்கு அவங்களுடைய மறைவுக்கு பிறகு வந்து அவங்கள வந்து மீம் போடுறது, அவங்கள வந்து ட்ரால் பண்றது, ஜெயலலிதாங்கிற பேரே சொல்றதுக்கே அச்சப்பட்டு வாழ்ந்த ஒரு பெரும் கூட்டம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கால்வாசி போராளிகள், முக்கால்வாசி அரசியல்வாதிகள், இன்னைக்கு பெரிய பெரிய கட்சிகளுடைய தலைவர்கள். நாங்கள் சிங்கம், புலி, சிறுத்தைங்கிற பல பேர் வந்து ஜெயலலிதா முன்னாடி கை கட்டி வாயை பூத்தி நின்றவங்க தான். சரியா? அதுல வந்து வித்தியாசமே கிடையாது. சிங்கத்துக்கும் வித்தியாசம் இல்லை, சிறுத்தைக்கும் வித்தியாசம் இல்லை, யாருக்கும் வித்தியாசம் கிடையாது. எல்லோரையும் தன்னுடைய கடைக்கண் பார்வைக்காக ஏங்கி கை கட்டி வாய் பொத்தி நிற்க வைத்த ஒரு ஆளுமையாக ஜெயலலிதா இருந்தாங்க. அது ஒரு பக்கம் சர்வாதிகாரம்னாங்க. அது சர்வாதிகாரமா அல்லது வந்து அது வந்து ஒரு தலைமைக்கான ஆளுமையா அப்படிங்கிறது 2016 2021 வரைக்குமான ஆட்சி காலத்தில் நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட 4 வருடம், 4 வருடம் 2 ஆண்டுகள் ஆட்சி நடத்தின எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில் மட்டும் கிட்டத்தட்ட 9,000 10,000 போராட்டங்கள் நடைபெற்றது. தமிழகமே போராட்ட களமா மாறிச்சு. இங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரத்துக்கு யோசிச்சாங்க. இன்னைக்கு அதே திட்டங்கள் இன்று வேறு பெயரால் செயல்படுத்தப்படுகிறது. சென்னை சேலம் நெடுஞ்சாலை, ஆமா, இன்னைக்கு பசுமை வழிச்சாலையா மாறிடுச்சு. அன்னைக்கு வந்து விமான நிலைய விரிவாக்கம் என்பது ஒரு மிகப்பெரிய நாசகர திட்டமாக பார்க்கப்பட்டது. இன்னைக்கு அது வந்து அவசியமான ஒரு திட்டமாக பார்க்கப்படுகிறது. அமைச்சர்கள் என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, தரையில தான் கட்ட முடியும், ஆகாசத்துல கட்ட முடியும். நியாயமான கேள்வி தானே. அப்ப எடப்பாடி மட்டும் என்ன ஆகாசத்திலேயே கட்டுறேன்னு சொன்னாரு? அவரும் தரையில தான் கட்டுறேன்னாரு. அப்புறம் ஏன் தையாதக்கான்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிங்க? அவரும் இதே சென்னை சேலம் ரோட தானே அவரும் போடுறேன்னாரு. அவருக்கு வந்து அவர் ஈவன் தோ அவர் பசுமை வழிச்சாலையில் தான் இருக்காரு. அவருடைய வீடு கிரீன்வேஸ் ரோட்ல இருந்தும் கூட அவருக்கு அந்த பசுமை வழிச்சாலைங்கிற பேர் ஏன்னா ஆமா, அவருக்கு வந்து கடைசி வரைக்கும் ஏன் அவர் 8 வழி சாலைன்னு சொன்னார் தெரியுமா? ஏன்னா எடப்பாடி அவர்களுடைய வீட்டுக்குள்ளார போன அப்படின்னா பின்பக்கம் இருக்கக்கூடிய கார்டன்ல வந்து ஒரு 8 இருக்கும். அந்த தினசரி அவர் அந்த 8ல நடந்து பயிற்சி பண்ணுவார். ஒரு வீடியோல கூட அவர் அப்போ அந்த தேர்தல் நேரத்தை ஒட்டி அவர் வந்து தந்தி டிவிக்கோ ஏதோ ஒரு தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அதில் அவரே அதில் நடந்து வேற காட்டுவார். பல புத்தகங்கள் படிப்பேங்குவார். அங்கே இருக்கிற மாடுகளை காட்டி இந்த மாடெல்லாம் சேலத்துலேருந்து கொண்டு வந்து இதில் தான் பால் கறந்து டீ போட்டு குடிக்கிறேன் அப்படின்லாம் நல்லா ரொம்ப ஒரு இயல்பாக பேசியிருப்பாருன்னு வச்சுக்கோங்க. எகெயின் கமிங் பேக் டு த பாயிண்ட், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கைது செய்யப்படுவாரா? ராதிகா இன்னைக்கு புகார் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். புகார் கொடுத்துருக்காங்க. ஆமாம், கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்தவரை கமிஷனர் ஆஃபீஸில் கொடுக்குறதோ இல்லை பெண்கள் வாரியத்தில் உமன்ஸ் கமிஷனில் கொடுக்குறதோ கூட தேவையின் அடிப்படையில் தான் நடவடிக்கை எடுக்கப்படுறதா நான் பார்க்குறேன். ஒரு உதாரணத்துக்கு சந்தியா ரவிசங்கருடைய கேஸ், சவுக்கு சங்கர் மேலே இருக்கிறதே எடுத்துப்போமே. அவங்க அந்த கேஸை கொடுத்து 6 வருஷம் ஆகுது. உமன்ஸ் கமிஷன்லேயே அவங்க போராடிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் எஃப்ஐஆரே போடல. ஓகே, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அவர் வேண்டியப்பட்டவராக இருந்தார், அல்லது அதிமுகவுடன் நெருக்கம் இருந்தது, அதனால 2021 வரைக்கும் போடலன்னே வச்சுப்போம். 21லேருந்து 24 வரைக்கும் ஏன் போடல? 3 வருஷமா போடாத திமுக ஏன் இப்போ போடுது? இதெல்லாம் நம்ம கேட்டோம்னா, இல்லைங்க சவுக்குக்கெல்லாம் வக்காலத்து வாங்காதீங்க. நான் சவுக்குக்கு வக்காலத்து வாங்கல. சந்தியா ரவிசங்கர் என்ற ஒரு பெண்ணை என்னவாக கருதி அவருடைய புகாரை நீங்கள் 3 வருடமாக எடுக்காமல் இருந்தீங்க? இல்லை திடீர்னு இப்போதான் உங்களுக்கு அந்த அறிவு வந்துச்சா? அல்லது அந்த 3 வருஷமா அந்த புகார் எங்கேயாவது தொலைச்சிட்டிங்களா? இல்லை சந்தியா ரவிசங்கர் எங்கேயாவது அப்ஸ்கான் ஆயிருந்தாங்களா? அவங்களும் இங்கே தான் இருந்தாங்க. இதே தளத்தில் தொடர்ச்சியாக சவுக்கு சங்கருக்கு எதிராக குரல் எழுப்பிட்டு இருந்தாங்க. நம்ம அவங்களுக்கு பிளாட்ஃபார்ம் கொடுத்து நம்மளுடைய சேனலில் வந்து பேசினாங்க. நம்ம திரும்ப அந்த விஷயத்துக்கு ஆடிங் ஃபியூல் டு த ஃபயருங்கிற மாதிரி நம்ம தான் அதை வந்து வெளியிலையும் கொண்டு வந்ததுக்கு பிறகும் கூட பார்த்தீங்கன்னா நம்மளே அதை 2-3 தடவை கூட சொன்னோம். சவுக்கை பிடிச்சி உள்ளார வைக்கணும்னா எதுக்கோ அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க, எதுக்கு காத்துட்டு இருக்கீங்க? இந்த சந்தியா ரவிசங்கர் கொடுத்த புகார் இருக்குது, அதையே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு பேட்டி கொடுக்காம வேற எங்கேயாவது கொடுத்திருந்தா அதுக்கு ஒரு 200% வெயிட்டேஜ் இருந்திருக்கும். 200% வெயிட்டேஜ் இருந்திருக்கும். அது எப்படி அந்த ஈக்குவேஷன்ஸ் அவங்க மாத்தினாங்கன்னா, சந்தியா ரவிசங்கர் பிராமின், பேசி தமிழா பேசி ஒரு சங்கி சேனல், இவன் அண்ணாமலைக்கு ஜாலரா அடிக்கிறான். ஸோ இது வந்து ஒரு மொத்தமாக ஒரு சின்ன ஒரு தியரிக்குள்ளார போட்டு அதை முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால இன்னைக்கு நிறைய பேர் ஏதாவது முக்கியமான பிரச்சனைகள் பற்றி பேசணும், நம்ம சேனலில் வந்து பேட்டி கொடுக்குறோன்னு சொன்னால் கூட நான் சொல்லிடுறது, இல்லை இங்கே வராதிங்க, யாராவது இந்த நியூட்ரல்னு சொல்லிக்கிட்டு திமுகவுக்கு சும்படிச்சிட்டு இருப்பானுங்க. ஊருக்குள்ளார நிறைய பேர் இந்த மாதிரி சேனல் நடத்திட்டு இருக்கானுங்க. நீங்கள் அவனுங்க சேனலில் போயிட்டு பேட்டி கொடுங்க, அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு அட்டென்ஷனாவது கிடைக்கும். இல்லை அங்கெல்லாம் போய் பேசுறதுக்கு நாங்கள் சும்மாவே இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியினுடைய இந்த பேச்சு இதன் மூலமாக ஒரு முற்றுப்புள்ளியாக இதுக்கு மேல யாருமே திமுகவை சேர்ந்தவர்கள் இப்படி பேச மாட்டாங்க அப்படின்னு நீ நினைக்கிறியா? உனக்கு அந்த மாதிரியான ஒரு ஒப்பீனியன் வருது? சுத்தமா நம்பிக்கை இல்லை. ஏன்னா இப்போ நேற்று சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட பொழுதும் சரி, ஃபெலிக்ஸ் கைது செய்யப்பட்ட பொழுதும் சரி, இருவரையுமே வந்து ஒரு வாகனத்தில், அதுவும் காவல்துறை வாகனத்தில் பெண் காவலர்கள் புடைசூழ வந்ததை வந்து எடுத்து போட்டு பயங்கரமா எல்லாரும் ஃபயர்லாம் விட்டுட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் அது. யாருக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துருக்கணும்னா, கனிமொழியினுடைய பொதுக்கூட்டத்தில் பெண் காவலர்களிடம் தவறாக நடந்து கொண்ட திமுகவை சேர்ந்தவர்களை காப்பாற்றுறதுக்கு கவுன்சிலர்கள் களத்தில் இறங்கினாங்க, லோக்கல் எம்எல்ஏ களத்தில் இறங்கினாங்க, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு பிரச்சனை பண்ணி அவன் மேலே எஃப்ஐஆர் போடாத அப்படின்னு சொல்லி அந்த பெண் காவலரையும் கன்வின்ஸ் பண்ணி அந்த கேஸை வித்ட்ரா பண்ண வச்சாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த நபர்களை பிடித்து இந்த மாதிரி நிறுத்தி கூட்டிட்டு போயிருந்தா அது ஒரு இது. இப்போ நான் சொல்றேன், இப்போவுமே திமுகவிடம் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருப்பதாக நான் பார்க்குறேன். என்னன்னா, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ற நபர் ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர், இப்படிலாம் பேசுறாரு, திமுகவுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தி தரான்னு ஒரு இம்ப்ரெஷன் இருக்குல்ல, அதை மாத்துறதுக்கு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் இதே போல அரெஸ்ட் பண்ணி சுற்றிலும் பெண் போலீஸார் புடை சூழ அவங்க கூட்டிட்டு போனாங்கன்னா இது நல்ல ஐடியா. அதை விட்டுட்டு இது எப்படி இருக்குதுன்னா, நான் கூட இப்போ காலையிலேருந்து மைண்டில் ஓடிட்டு இருந்தது, நான் மனசில் நினைச்சிருந்தது அப்படியே பாரிசாலன் ஒரு ட்வீட்டாக போட்டிருந்தாரு. ஏன்னா சின்ன வயசில் நம்ம வந்து ஸ்கூலில் பேசணும்னு வச்சுக்கோங்க, ஏதாவது நம்ம அதிகமாக அதாவது நோட்டோரியஸாக அதாவது பண்ணிகிட்டே இருக்கோம்,
கிளாஸ்ல வந்து பேசிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா பொண்ணுங்க பக்கத்துல போய் பொண்ணுங்க பக்கத்துல உட்காரவை, அது ஏதோ ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி. அதாவது பெண்கள் அமரக்கூடிய இருக்கையில் போய் அமர்வதே வந்து ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்னா ஒரு ஆண் வந்து கூனி குறுகி போயிடுவான்னு நினைக்கக்கூடிய ஒரு தாத்தா காலத்து டெக்னிக்கல, தாத்தா காலத்து திமுகவுக்கு யாரோ தாத்தா காலத்து டெக்னிக் சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து ஒரு தவறான ஒரு வழிகாட்டுதல். யாரோ ஒருவர் சொல்கிறார், கரெக்டா? இதை வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு எங்கிருந்தோ யாரோ ஒருத்தங்க டைரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இப்படி பண்ணுங்க, போட்டோ எடுங்க, அதை வீடியோ எடுங்க, அதை வந்து சோஷியல் மீடியாவில் போடுங்க, இதன் மூலமாக ஒரு விஆர் செட்டிங் சம் நரேட்டிவ்னு யாரோ ஒரு முட்டாள் இந்த ஐடியாவெல்லாம் கொடுக்குறான்ல, அந்த முட்டாள் யாருங்கிறது தான் எனக்கு தெரியல. ஏன் சொல்றேன்னா, இது எப்படி அவமானப்படுத்துவதாக இருக்குமே? ஒரு பெண் காவலர்கள் வந்து ஒரு கைதியை கூட்டிட்டு போகக்கூடாதா? அந்த வகையில் இது என்ன 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 மாதிரியான ஒரு அவமானம்? எனக்கு அந்த மாதிரி ஒரு அவமானமா தெரியல. ஆம், பெண் காவலர்கள் இவ்வளவு பேர் வந்து இன்னைக்கு பணியில் இருப்பதை பற்றி, அவர்களுடைய பணியில் அவர்கள் செய்யக்கூடிய தியாகங்களை பற்றி அல்லது அவர்களுடைய வீரத்தை பற்றி இழிவாக சவுக்கு பேசுனது நான் முதல் நாள்லேயே சொல்லிட்டு இருக்கேன். பேசுனது தப்பு. the way how he said that narrative இல்ல the way how he issued his statement is completely wrong. ஓகே, அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இதனால வந்து ஒரு அவமானமோ அல்லது ஒரு பெருமையோ ஏற்பட்டு விட்டதா நான் நினைக்கல. ஏன்னா தமிழ்நாட்டில் முதலாக அனைத்து மகளிர் காவல் நிலையம் என்ற ஒரு விஷயத்தை ஒட்டுமொத்த இந்தியாவிலே எனக்கு தெரிஞ்சு கொண்டு வந்தது ஜெயலலிதா தான். ஓகே, ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் பெண் போலீஸார் வந்து இன்னும் சொல்ல போனால் ஸ்டேஷன் டியூட்டியா, ஸ்டேஷன் இன்சார்ஜா, அவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில், இன்னும் சொல்ல போனால் ஸ்டேட் லெவலில் அவங்களுக்கான கேடர்ஸ், ஓகே, நேரடியாக அவங்க டிஎஸ்பி ரேங்க்ல, எஸ்பி ரேங்க்ல, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளார தமிழ்நாடு கேடர்லேருந்தே செலக்ட் ஆகக்கூடியவர்கள், மற்ற மாநிலங்களிலிருந்து வந்தவர்களுக்கான முக்கியமான லா அண்ட் ஆர்டர் டியூட்டிஸ் எல்லாத்தையும் கொடுத்து அவர்களை மிக முக்கியமான பதவிகளில் அழகு பார்த்ததில் எல்லோருக்கும் பங்கு இருக்குது. ஜெயலலிதா அவர்களுக்கும் அதில் மிக முக்கியமான பங்கு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு டிஜிபியாகவே லத்திகாச்சாரன் இருந்தாங்க. ஓகே, ஸோ அவங்க வந்து தமிழ்நாட்டினுடைய முதல் பெண் டிஜிபியாக அவர்கள் இருந்தார்கள். அதனால இதெல்லாம் எப்போ நடத்தி காட்டிட்டாங்க. இதுல ஒரு பெருமை இருப்பதாக நான் நினைக்கல. இதை போட்டு மகிழ்ந்துக்கிறதுக்கும் ஒன்று இருப்பதாக நான் நினைக்கல. அதை தாண்டி சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கும் இதே மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தால் உண்மையாவே திமுகவை பாராட்டி நான் நமது சேனல்லே நான் அப்படி ஒரு வலைவலியில் நம்மளுடைய ஒரு வாழ்த்து செய்தியை உண்மையாவே நான் போடு வைக்கிறேன். ஏன்னா உண்மையாவே இது ஒரு நல்ல விஷயம். அப்பவுமே என்னன்னா இது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம், இது வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை சிறுமைப்படுத்திட்டாங்க அப்படிலாம் இல்லை. சவுக்கு சங்கருக்கு உங்களால் கொடுக்கப்பட்ட அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டை பார்த்து நீங்கள் புலகாயுதம் அடைவது போல சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கும் இதே மாதிரியான ஒரு விஷயத்தை செய்யுங்க. நம்ம எல்லோருமே மனம் வந்து பாராட்டலாம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவருடைய ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், ஹோம் டூர், ஹவுஸ் டூர், அதாவது சின்ன குடிசையில் வந்துகிட்டு இருக்காரு. இப்படி ஆபாசமாக பேசி அவருக்கு என்ன கிடைத்தது? அதுவும் இவ்வளோ ஆரோஸ் அவரை நோக்கி இருக்கும்போது அப்படி எதுக்கு? என்னன்னா தன்னுடைய அடையாளம் தானே. எப்படி யோசிச்சு பாருங்க, எவ்வளவோ பேச்சாளர்கள் இருக்காங்க திமுகவில். வெறும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மட்டும்தான் இருக்காங்களான்னா இல்லை, தேர்ந்த பேச்சாளர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. நல்ல தமிழில் பேசக்கூடிய, புள்ளி விபரங்களோடு பேசக்கூடிய எத்தனையோ பேர் இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு நம்ம திருச்சி சிவா இருக்கார் இல்லையா, அவரெல்லாம் வந்து பேசினாருன்னா மடை திறந்த வெள்ளம் போல பேசுறவர் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. இன்னும் சொல்ல போனால் அவர் தொடர்ந்து ராஜ்யசபால ரெப்ரசன்டேஷன் அவருக்கு இருந்ததுனால மிக சிறந்த ஒரு ஆங்கில புலமையும் கொண்டவர். ஓகே, ஸோ அவருடைய பேச்சு தனிப்பட்ட முறையில், நான் சொல்றது 1 to 1, நான் அவருடைய வீட்டில் உட்காந்து அவருடைய பேச்சை கேட்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு கடவுள் கொடுத்துருந்தான். when I was working in திருச்சி, அவருடைய வீட்டுக்கு ஒட்டு மொத்தமாக டீமாக கிளம்பி போயிடுவோம், போய் உட்காந்து அவர் கூட பேசியிருக்கிறோம். ஓகே, மணிக்கணக்கில் பேசுவோம். அந்த மாதிரியான ஒரு பேச்சாற்றல் கொண்டவர். ஓகே, ஸோ இந்த மாதிரி எத்தனையோ தரமான பேச்சாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஹைலைட்டாக தெரியுது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் அப்படிங்கிற. சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு தான் மேடைகள் கொடுக்கப்படுகிறது மீண்டும் மீண்டும். குறிப்பாக சென்னையில் இருக்கிறதுனால தமிழ்நாடு முழுக்க பல மாவட்ட பேச்சாளர்கள் இருக்காங்க, மாநில பேச்சாளர்கள் இருக்காங்க, ஸ்டார் ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் பேசக்கூடிய பேச்சுக்களை விட சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோட பேச்சு ஏன் அதிகமாக உன்னிப்பாக கவனிக்கப்படுதுன்னா, தான் இந்த மாதிரி ஒரு மெட்டீரியலாக ஒரு வைரல் ஒரு கண்டென்ட்டாக மாறுறத சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை விரும்பி தான் பண்ணுறாரு. அவருக்கு தெரியாது அவர் பேசக்கூடிய பேச்சு இந்த மாதிரி கட்சிக்கு சங்கடத்தை ஏற்படுத்துதுன்னு தெரிஞ்சே அவர் பண்றாரு. அவருக்குமே மிகப்பெரிய ஆபத்து தானே அது. அவருக்கு மிகப்பெரிய ஆபத்துங்கிறத விட கிரண், அவர் வந்து அடையாளத்தை தேடக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறார். ஏன்னா அவுட் ஆஃப் நான் சொன்ன மாதிரி பல ஸ்பீக்கர்ஸ் மத்தியில் அவரை கூப்பிட்டு ஒரு நிகழ்வுல பேச வைக்கிறாங்கன்னா, ஃபினான்ஷியலி இவர் மட்டும் இல்லை, வெற்றி கொண்டான் மிக கடினமான பொருளாதார நெருக்கடிகளுக்குள்ளார் தான் இருந்தார். தீப்பொறி ஆறுமுகம் ஒரு கட்டத்துக்கு மேலே கட்சியே தாவி ஜெயலலிதாவிடம் போய் சரணடைந்தார் கடைசி காலத்தில். சோனியா அருண்குமார் அவர்கள் ஒரு புகார் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதாவது அவங்க கிரிமினல் டிஃபமேஷன் வழக்கு ஒன்று தொடுக்கிறது. அதாவது ட்ரைப்ஸ் சேனல் கரிகாலன், யூடியூப் ரூட்டர்ஸ் வீரமணி ஆகியோர் மீது நேற்று சைபர் கிரைம் மற்றும் தேசிய மகளிர் ஆணையத்தில் புகார், மறுபடியும் தேசிய மகளிர் ஆணையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. இதுவும் அடுத்த கட்ட நகரம் நினைக்கிறீங்களா? தேசிய மகளிர் ஆணையத்து மேலே நமக்கு விமர்சனங்கள் இருக்கு. பட் தேசிய மகளிர் ஆணையம்ங்கிறது தானே அதிகபட்சமாக பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு உச்சபட்சமான அதிகாரமாக இருக்கிறதுனால வேற எதையும் நம்ம இதில் கமெண்ட் பண்ணவும் முடியல. ஏன்னா இப்போ தேசிய மகளிர் ஆணையத்திடம் முறையிட்டிருப்பதாக சந்தியா ரவிசங்கர் சொன்னாங்க.
சொன்னாங்க. தேசிய மகளிர் ஆணையத்திடம் முறையிட்டிருப்பதாக தான் பிரான்ஸ் தமிழச்சி சொன்னாங்க. இப்போ தேசிய மகளிர் ஆணையத்திடம் முறையிட்டிருப்பதாக தான் யார் சொல்றாங்க? சோனியா அருண்குமாரும் சொல்றாங்க. சோனியா அருண்குமார் வந்து இவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பயங்கர தீவிரமான பொலிட்டிக்ஸ் சோனியா அருண்குமாரா இல்லாம, அவங்க ஊடகத்தில் வேறொரு முகத்தில் இருந்ததிலிருந்து எனக்கு அவங்களுக்கு தெரியும். ஓகே. அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் உடைய ஒரு பிஆர்ஓவா இருந்திருக்காங்க. பிஆர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில், டெலிவிஷன் மீடியாவில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் தான் உண்டு, தன்னுடைய வேலை உண்டு, தன்னுடைய குடும்பம் உண்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு ஸ்ட்ரகிளிங் ஒரு குடும்ப தலைவி. ஓகே. அவங்களுடைய குழந்தை, அவங்களுடைய குடும்பம்னா அவங்களுடைய உலகம்ங்கிறது ரொம்ப சின்னது. ஓகே. ஏதோ ஒரு மொமெண்ட்ல அவங்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்அஃபிஷியல் ஐடி விங்கா இயங்கக்கூடிய இந்த சின்னமலை ஐடி விங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு தெரியுமா? ஸோ அந்த சின்னமலை ஐடி விங்க்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு முட்டல் மோதல் வருது. இன்னும் சொல்லப்போனால் ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவலின் அடிப்படையில் அங்கே வேலை பார்க்கக்கூடிய பலருக்கும் இவங்களுக்கும் நேரடியான அறிமுகம் கூட கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு வன்மம், அது ஒரு ஸ்பார்க்காக அங்கே ஆரம்பிச்சது. அது இன்று வரை தொடர்ந்து இன்னைக்கு அவங்களுடைய பிரைவசிக்குள்ளே இன்ட்ரூட் பண்ணுறது, அவங்கள பற்றி ஆபாசமாக எழுதுறது, அவங்க ஸ்பா நடத்துகிறாங்க, ஸ்பாக்காரி, அத்தை, அப்படி இப்படின்லாம் அவங்களுக்கு வந்து புனைப்பெயர்கள் வச்சு எழுதுறது. இந்த கூட்டம் தான் வந்து என்ன பாடம் எடுக்குது அப்படின்னா, பெண்களுக்கான பாதுகாப்பு, பெண்ணியம் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் நடத்தக்கூடிய இந்த பாடத்தையெல்லாம் பார்க்கும்போது தான் ரொம்ப அருவருப்பாக இருக்குது. ஏன்னா ஒரு பெண் அரசியல் பேசுகிறாங்க அல்லது ஒரு பொதுவெளியில் வந்து தனக்கான ஒரு கருத்தை சொல்ல முற்படுறாங்கங்கிற பொழுது ஸ்ட்ரெயிட்டாகவே அவங்களுடைய கேரக்டர் அசாசினேஷனுக்குள்ளார தான் போகிறேன். ஸோ இது வந்து தவறுன்னு நான் சொல்கிறேன். நான் சொல்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பெண்களை நோக்கி இப்படிப்பட்ட தாக்குதல் நடத்தப்பட்டாலும் இதுதான் நம்மளோட முடிவு. அரசியல் ரீதியாக பேசுகிறவங்களுக்கு அரசியல் ரீதியாக பதில் சொல்லு. ஓகே. உன்னால் பதில் சொல்ல முடியல அப்படின்னா, நீ அவதூறை கையில் எடுக்கிற அப்படின்னா உனக்கு பதில் சொல்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அப்படி தான் நான் சொல்லுவேன். சோனியா அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவுக்கு நம்மளுடைய ஆதரவு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம். ரெண்டாவது, ஒரு ஊடகத்தில் ஒருவர் பேசியதை ஒளிபரப்புவதற்கு முன்பாக நீங்கள் அதை எடிட் பண்ணணுமா வேணாமா? இதுக்கு 2 வகையான கருத்துக்கள் இருக்குது. எடிட் பண்ணணும், எடிட் பண்ண வேணாம். இது 2த்துக்குமே சப்ஸ்டான்ஷியேட் பண்றதுக்கான அவங்கவுங்க தரப்பு வாதங்கள் இருக்குது. ஒருவர் ஒரு ஊடகத்தில் வந்து பேசுவதை குறிப்பாக சொல்லணும்னா இந்த மாதிரியான இண்டிபெண்டன்ட் மீடியாவில், யூடியூப் இஸ் பேசிக்கலி அன்ஃபார்மேட்டட் மீடியம் தான். அதுதான் யூடியூபுடைய ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா நீங்கள் யூடியூப்ல நீ என்ன வேணாலும் பண்ணலாம். அதனால தான் யூடியூப்ல வந்து பார்த்தேன் அப்படின்னா சட்டத்துக்கு புறம்பான, ஃபார் எக்ஸாம்பிள், எப்படி துப்பாக்கி தயாரிப்பது என்று யூடியூபை பார்த்து கற்றுக்கொண்டார்கள், வெடிகுண்டு எப்படி தயாரிக்கிறதுன்னு கற்றுக்கிட்டாங்கன்னா நம்ம நியூஸ் பார்க்குறோம்ல. அப்படின்னா அதுவும் யூடியூப்ல இருக்குது. ஆனால் யூடியூப்குள்ளார ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸும் இருக்குது. இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸையும் மீறி they are injecting this type of content. ஆமாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது யூடியூப்ல வந்து நாங்கள் ஏன் பேச வரோம்னா, ஏன்னா எங்களுக்கு வந்து டெலிவிஷன் ஸ்பேஸில் வந்து எங்களுக்கான ஸ்பேஸ் கிடைக்க மாட்டேங்குது. நாங்கள் நினைக்கிறத பேச முடியல. எங்களுடைய குரலை நீங்கள் முழுசாக பதிவு பண்ணுவீங்க, எந்த விதமான எடிட்டும் இல்லாமல் போடுவீங்கிறதுக்காக தான் வரோன்னு சொல்லக்கூடிய கெஸ்ட்டுகளும் இருக்காங்க. சில நேரங்களில் அந்த கெஸ்ட் வந்து ஓவர் டூ பண்ணும்பொழுது அல்லது அவங்களுடைய கருத்தை அவங்க வந்து எடுத்து வைக்கிறோங்கிற ஒரு போர்வையில் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுற மாதிரியோ அல்லது வந்து ஒரு பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையிலோ ஏதோ ஒரு வரம்பை மீறி அவர்கள் பேசும்பொழுது அதை எடிட் பண்ண வேண்டிய ஒரு பொறுப்பும் இருக்கிறது. ஸோ இப்போ பார்த்தோன்னா கடைசியாக ரெட்பிக்ஸ்லேருந்து ஒரு மன்னிப்பு கோரியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய கருத்தில் அதில் உடன்பாடு இல்லைனாலும், சவுக்சங்கர் பேசினது எங்களுக்கு உடன்பாடு இல்லைனாலும் அதை வெளியிட்டதற்காக மனப்பூர்வமாக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். ஏன்னா இப்போ மன்னிப்பு கேட்டாக வேண்டிய ஒரு ப்ரெஷரில் இருக்காங்க. திருச்சியிலேருந்து வந்த டீம் வந்து என்ன பண்ணாங்க, இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து இங்கிருந்து ஹார்ட் டிஸ்க் கேமரான்னு நிறைய எடுத்துகிட்டு போயிருக்கிறதா தகவல்கள் வருது. ரெட்பிக்ஸ் வந்து முடங்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்குது. ஆல்மோஸ்ட் அதனுடைய ஆப்ரேஷன்ஸ் டே டு டே அதனுடைய ஆப்ரேஷன்ஸ் என்பது முடங்கக்கூடிய சூழலில் இருக்குது. முதல் நாள் ரொம்ப தைரியமாக தன்னுடைய வீட்டுக்கு சர்ச்சுக்கு வந்த காவலர்களை எதிர்கொண்ட ஃபெலிக்ஸ் அவர்களுடைய மனைவி எதுக்காக நீங்க பணிஞ்சு போறீங்க, நல்ல தைரியமா எதிர்கொள்ளலாம் இல்லையா அப்படின்னு மன்னிப்பு கேட்க வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க. மன்னிப்பு கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்கன்னா எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு இயல்பு தானே. ஓகே, இப்போது யாரோ ஒருவரை கைது செய்து உள்ளார கொண்டுட்டு போய் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்டால் விட்டுருவாங்க. இப்போ இதை வந்து அரசு சொல்லணும், காவல்துறை வந்து அவங்களுடைய மனைவியை பார்த்து சொல்லணும், இல்லை கூட விரும்பிகள் சொல்லுவாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க, ஒரே ஒரு மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள், மற்றது நாங்கள் பார்த்துக்குறோம். ஏன்னா எல்லோருக்கும் எல்லா இடத்திலும் ஆட்கள் இருப்பாங்க. ஃபெலிக்ஸ் எல்லாம் வந்து ஊடகத்தில் முதல் என்ன சொல்கிறது, இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறையிலிருந்து ஒரு 2 ஜென்ரேஷன், ஒரு 2 டிகேட்ஸ்க்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு வேவ் இருந்தது. அந்த வேவில் வந்து பல ஊடகவியலாளர்கள் வெவ்வேறு விதமான ஊடகங்களில் பணியாற்ற தொடங்கினார்கள். அதில் ஒருவர் தான் ஃபெலிக்ஸ். ஸோ ஃபெலிக்ஸ் மட்டும் தன்னுடைய ஒரு இருப்பை வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் மீடியா அப்படிங்கிறத சூஸ் பண்ணி ஒரு ரெட்பிக்ஸ் மாதிரியான ஒரு சேனல் ஆரம்பித்து, நான் கடந்த இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தேன், யூடியூப்பை வச்சு ஒரு சேனல் நடத்த முடியும், ஒரு யூடியூப்பை ஒரு சேனலாக எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்டுறதுல ஃபெலிக்ஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு ரோல் உண்டு. அதே மாதிரி பாட்காஸ்ட் செட்டப்ஸ் தான் அவர் பண்ண இன்டர்வியூஸ் எல்லாமே. ஸோ இன்றைக்கி ஒரு மைக்கை வச்சுக்கிட்டு பேசுறது அப்படிங்கிற ட்ரெண்டை அவர் பல வருஷமாக பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதே மாதிரி நிறைய லைவ் ரிப்போர்ட்டிங்ஸ் இருக்கும், நிறைய ஊர்களில் இருந்து ஸ்ட்ரிங்கர்ஸ், ஏற்கனவே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு ஸ்ட்ரிங்கராக இருக்கக்கூடிய பல பேர்கிட்ட இருந்து நியூஸை வாங்கி போடுறது அப்படின்னு ஹி கிரியேட்டட் சம் இம்பாக்ட். ஓகே, இல்லைன்னா ரெட்பிக்ஸ் என்ற ஒரு ஊடகம் வந்து அதில் பல ஏற்ற இறக்கங்கள்லாம் இருந்திருக்கு. ரெட்பிக்ஸோட பீக்கும் இருந்திருக்கு, ரெட்பிக்ஸோட ஃபாலும் இருந்திருக்குது, ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு தான் அவர் போயிருக்கிறாரு.
அதில் அவர் பேசியிருக்கக்கூடிய ஒரு இடத்தில் அல்லது அவர் ஒரு விருந்தினரை கூப்பிட்டு அவர் செய்த அந்த நேர்காணலில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஒரு 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 வகையில் அவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. அதனால அவங்களுடைய ஒட்டுமொத்த ஒரு ஒரு சைக்கிள் இருக்கு இல்லையா, ஒரு ரொட்டீன் இருக்கு இல்லையா, அந்த ரொட்டீன் பாதிக்கப்படுதுன்னு அந்த குடும்பம் நினைக்கும் பொழுது, ஓகே இதனால தானே இவ்வளோ பிரச்சனை, நம்ம ஒரு மன்னிப்பு கேட்டால் என்ன அப்படிங்கிறது தான் ஒரு இயல்பான ஒரு ஒரு பெண்ணுக்கு அதான் தோணும். ஓகே ஒரு பையன் வந்து இப்போ +2 முடிச்சிருக்கான், அவன் காலேஜ் போகணும், ஒரு பெண் இருக்காங்க, கணவர் திடீர்னு சிறைக்கு போயிட்டாரு. ஒன் டே அவனை ஃபைன் டே திடீர்னு கண்ணை மூடி கண்ணை திறந்து பார்க்கும்போது உன்னுடைய ஒட்டுமொத்த அந்த ஒரு ரொட்டீனுமே பாதிக்கப்படும் பொழுது என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியாது. இப்போ அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு வரவங்களுக்கு இது பெருசாக தெரியாது, அவங்க பழகிடுவாங்க. இன்னொரு 3 தடவை ஃபெலிக்ஸ் உள்ளார போனாருன்னா என்ன ஆகிடுவார் அதுக்கு பிறகு, ஓகே ஃபைன் இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். இன்னைக்கு கூட போயிட்டு சிஎம் செல்லில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு புகார் மனு கொடுத்துருக்காங்க, கோரிக்கை மனு கொடுத்து இந்த மாதிரி என்னுடைய கணவரை வந்து அவர் மேல் இருக்கக்கூடிய வழக்குகளை வாபஸ் பெற்று அவரை வந்து வெளியில் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேபி இதுவுமே ஒரு அழுத்தத்தின் காரணமாக தான் இருக்கும். என்னென்னா இட்ஸ் மோர் ஆஃப் அவர் மேலேயும் ஒரு குண்டாஸ் போடுவாங்க, அல்லது அவர் அவ்வளோ சீக்கிரத்தில் விட மாட்டாங்க, பல வழக்குகள் அவரை சுற்றியும் வரும் அப்படின்லாம் சொல்லி பல தகவல்கள் வர்றதுனால இன்னைக்கு சிஎம் செல்லில் போயிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கதா நான் பார்க்குறேன். இது இனிமேல் வரக்கூடிய ஊடகங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ ரொம்ப காஷியஸாக வாட்ச் பண்ணி கரெக்டாக ட்ரிம் பண்ணுங்கிற அழுத்தத்தை கொடுக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ ஆல்மோஸ்ட் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியிலே எல்லாரும் அப்படிலாம் கொடுக்குறது இல்லை. இப்போ ஒரு ஊடக விவாதம் நடக்குது, ஒரு 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும், இல்லை 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் பிரைம் டெலிவிஷன்ஸ் எல்லாமே டிபேட் வச்சிருக்காங்க. அந்த டிபேட்டில் பகிரப்படக்கூடிய தகவல்கள் அனைத்துமே 100% ஆத்தென்டிக் தகவல் கிடையாது. திடீர்னு ஒருத்தர் சம்மந்தமே இல்லாமல் வந்து மோடி வந்து 15 லட்சம் ரூபா பணம் போடுறேன்னு சொன்னார், அவர் வந்து ஏமாத்திட்டாருன்னு இன்னமும் பேசிகிட்டு இருக்கான் ஒருத்தன். உண்மையாகவே எனக்கு அவனை பார்க்கும்போதெல்லாம் மனப்பிறழ்வு ஏற்பட்ட மாதிரி தான் தெரியுறான். ஏன்டா இது எத்தனை வருஷமாக சொல்லுவீங்க? மிக தெளிவாக மோடி சொல்லிட்டாரு, மோடி அப்படி பேசவே இல்லை, மோடி பேசிய பேச்சை தவறாக திரிச்சு பரப்பிக்கிட்டு இருக்கீங்க, ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வந்தால் அது ஒவ்வொருவர் அக்கௌண்ட்லேயும் 15 லட்சம் ரூபா போடுறதுக்கு சமமான பணம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை அவர் ஈக்குவேட் பண்ணுறாரு, அதை வந்து அவர் ப்ராமிஸ் பண்ணலை. இதை பல வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கும் இதை ஊடகங்களில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த நெறியாளராவது உள்ளார பூந்து இது தவறான தகவல், இந்த தகவலை பதிவு செய்ததற்கு நீங்கள் வந்து மன்னிப்பு கோருங்கள்னு கேட்டிருக்காங்களா? ஏன்னா 1 hour தான். சரி, நான் கிட்டத்தட்ட என்னோட லைஃப்பில் நான் ஒரு 200-300 டிபேட் நான் பேசியிருக்கேன். ஆல்மோஸ்ட் 17-18 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2020-21 வரைக்குமே பேசியிருக்கேன். எல்லா சேனல்லையும் பேசியிருக்கேன், எக்ஸப்ட் தந்தி டிவி. நான் எல்லா தொலைக்காட்சிகள்லையுமே விவாதங்களில் பங்கெடுத்திருக்கேன். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, உனக்கு இருக்கக்கூடிய 1 hourல ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிப்பாங்க? 8 மணிக்கு இப்போ விவாதம் ஆரம்பிக்குது, டாபிக்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து அவர் முடிச்சு 5 நிமிஷத்தில் அடுத்த கெஸ்ட் கொடுத்தாருன்னா அதுலேருந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் பிரேக் 8:20க்கு அந்த 15 நிமிஷத்தில் 3 கெஸ்ட் பேசியிருப்பாங்க, 4வது கெஸ்ட்டை ஹோல்டு பண்ணிடுவாங்க. பிரேக் போயிட்டு வந்தோடனே 4வது கெஸ்ட்டில் ஆரம்பிப்பாங்க. நீ சொல்லி முடிச்சோடனே அடுத்தது மறுபடியும் 2 கெஸ்ட்டை போவாங்க, மறுபடியும் 8:40க்கு அடுத்த பிரேக். மீதம் இருக்கக்கூடிய போயிட்டு வந்தால் பிரேக் போயிட்டு வரதுக்கு 5 நிமிஷம் ஆகும். அடுத்த ஒரு 10 to 12 minutes தான் உனக்கு இருக்கும். உனக்கு அந்த 10 to 12 minutesக்குள்ளார நீ சம்மரி பண்ணி ஆகணும். இதில் சில சேனல்ஸில் டிபேட்டுக்குள்ளாரே சில எலமெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. ட்விட்டரில் கருத்து கேட்டோம், ட்விட்டரில் 100 பேர் கருத்து சொன்னாங்க, 50 பேர் கருத்து சொன்னாங்க, ஏதாவது ஒன்று வேற உருட்டணும். ஸோ அதுக்கு ஒன்று இருக்கு. இதுக்கு நடுவில் அங்கே வந்து ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்டை உருவாக்குறதுக்கு அங்கே வேற டாக் பேக்கில் வேற அவர்கிட்ட அதை கேளுங்க, இவர்கிட்ட இதை கேளுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒன்று உருட்டுவாங்க. அந்த ஆங்கருக்கு வேற ஒரு பொலிட்டிக்கலி அவருக்கு ஒரு சார்பு இருக்கும். அந்த சார்பு அவரால் விட்டு கொடுத்துட முடியாது. ஐயோ அடுத்தது நம்ம இங்கே வேலையை விட்டான்னா நம்ம அங்கே தானே அப்ளிகேஷன் போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னா அது வேற ஒரு மைண்டில் ஓடிட்டு இருக்கும். இவ்வளோ சிக்கல்களுக்கு நடுவில் நடக்கக்கூடிய டிபேட்டில் எங்களால் எங்களுடைய கருத்துக்களை முழுமையாக பதிவு செய்ய முடியல அப்படின்னு சொல்லி தான் நம்மள மாதிரியான இண்டிபெண்டன்ட் மீடியாவை நோக்கி வராங்க. ரெண்டாவது நான் என்ன கேட்குறேன், அந்த டிபேட்டுகள்லேயே போகிற போக்கில் எவ்வளோ தவறான கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க, எவ்வளவு தவறான கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க. பர்சன்டேஜ்லேருந்து கொடுக்கப்பட்ட ஆண்டு, கொடுக்கப்பட்ட வருவாய், ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை, நீட்டு தொடர்பான பிரச்சனைகளில் இவங்க கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பல விஷயங்களை யாருமே இமீடியட்டாலாம் கவுண்டர் பண்ணுறது கிடையாது. வெகு சிலர் மட்டும்தான் புள்ளி விவரங்களோடு வந்து பேசுகிறார்கள், தரவுகளோடு வந்து பேசுகிறார்கள். மீதி எல்லாருமே வளவலா கொலகொலா தான். என்ன டாபிக் கேட்காம கமிட் ஆயிடுவாங்க. ஓகே, சில பேர் எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து டெலிவிஷன் டிபேட்டில் பேனலிஸ்டாகவும் இருந்திருக்கேன், நான் டெலிவிஷன் டிபேட்டை ஹோஸ்ட்டும் பண்ணியிருக்கேன். நம்ம ஹோஸ்ட் பண்ணும்பொழுது நமக்கு இதுக்கு ஒரு நியூஸ் ப்ரொடியூசர் இருப்பார், இல்லை இந்த ஷோ ப்ரொடியூசர் இருப்பார், அவரை விட்டு பேச சொன்னால் சில கெஸ்ட் எப்படி இருப்பாங்கன்னா கேட்பாங்க, என்ன டாபிக்னு கேட்பாங்க, யார் யார் பேனலிஸ்ட்னு கேட்பாங்க, இதில் யார் ஃபர்ஸ்ட் பேசணும் யார் செகண்ட் பேசணும்னு முதற்கொண்டு டிமாண்ட் பண்ணக்கூடிய பேனலிஸ்ட்லாம் இருக்காங்க. அவங்களாம் பிரைம் டைம் அந்த ஹாட் செலிபிரிட்டி பேனலிஸ்ட் என்னன்னே தெரியாம வரக்கூடியவர்களும் இருப்பாங்க. இப்போ இதெல்லாம் நீங்க எப்படி ஸ்ட்ரீம்லைன் பண்ணுவீங்க? ஸோ அப்போ தொலைக்காட்சி ஊடகங்களில் வரக்கூடிய அத்தனை செய்திகளும் உண்மையான செய்திகளா என்றெல்லாம் கிடையாது. ஆனால் கீழே ஒன்று போகும், என்ன போகும்னா ஒரு டிஸ்க்ளைமர் போகும். இந்த செய்தி தொலைக்காட்சியில் வரக்கூடிய செய்திகள் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது விமர்சனங்கள், கருத்துக்கள் இருந்தால், புகார்கள் கொடுக்கணும்னா இவங்களுக்கு கொடுங்க. ஈவன் இன் ஃபிக்ஷன் லைக் ஜிசி கேட்டகரியில் இருக்கக்கூடிய சன், விஜய் இந்த மாதிரியான டெலிவிஷன்ஸ் இருக்காங்கல்ல, இதில் வரக்கூடிய தொடர்களின் பொழுது கூட கீழே போகும். ஆனால் எவ்வளோ பேர் பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற? இப்போது ஒரு உதாரணத்துக்கு விஜய் டிவியில் வந்து வேலம்மா அப்படின்னு ஒரு தொடர் வந்துச்சு. வேலுநாச்சியாருடைய வாழ்க்கை வரலாறு வேலம்மா அப்படிங்கிற பேரில் எடுத்து இது பண்ணாங்க. ஏன்னா வேலுநாச்சியாருடைய ஃபேமிலி கிட்ட போயிட்டு ரைட்ஸ் வாங்கி வேலுநாச்சியார்னு வச்சு எடுக்கணும்னா அதுக்கு ராயல்ட்டி கொடுக்கணும்ல.
அவங்க ஏதாவது ஒரு பணம் கேட்பாங்க இல்லையா, அல்லது அவங்க என்கிட்ட பணமே கேட்கல, இல்ல பணம் வேண்டாம், அவங்க பணம் கேட்கக்கூடிய சூழல், அவங்க என்ன கேட்பாங்க, கதையை கொடுங்க நாங்க படிச்சு பார்க்கணுங்குவாங்க. ஸோ அப்போ ஒரு மசாலாவா ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அது மேல நீ உன் இஷ்டத்துக்கு கதையை நீ என்ன வேணாலும் போட்டு பண்ணலாம். அப்போ அது காட்டணும்னா நீ என்ன பண்ற, ஒரு கதையை எடுத்துட்டு வேற ஒன்று இது பண்ற. இப்போ நான் ஃபோன் பண்ணி எங்க இது வேலுநாச்சியாருடைய வரலாறு இவங்க திருச்சி சொல்றாங்கன்னு சொன்னா என்ன சொல்லுவ, நீ ஈஸியா தப்பிச்சிருவ. அது வேலுநாச்சியார், இது வேலம்மாள். வேலம்மாள் வேற, வேலுநாச்சியார் வேற அப்படின்றுவ. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஊடகமும் அதுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த பவுண்டரிஸ்குள்ளார தான் விளையாடுறாங்க. இப்போ நீயா நானா மாதிரியான ஒரு ஷோல கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பதிவு நடக்கும். ஆனால் ஒளிபரப்பாகிறது 1 மணி நேரம். ஓகே, இப்போ 30 மினிட்ஸ் அது இப்போ 1 ஹவர் ஆக்கியிருக்காங்களான்னு தெரியல. நடுவில் 30 மினிட்ஸ்லாம் பார்த்தேன், 50 நிமிஷம் போடுறாங்கன்னே வச்சுக்கோ. ஸோ 50 நிமிடங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு பீரியட். அந்த 50 நிமிடத்துக்குள்ளார பேசக்கூடிய எல்லா கருத்துக்களுக்கும் அந்த நிகழ்ச்சி தயாரித்து வழங்கக்கூடிய திரு ஆண்டனி இன்னைக்கு கலைஞர் தொலைக்காட்சியினுடைய பொறுப்பாசிரியராக இருக்கிறாரு. அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை அந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடிய கோபிநாத் தான் காரணம்? யாரோ ஒருத்தங்க அதில் பேசுகிறாங்க, ஏதோ ஒரு கம்யூனிட்டி பற்றி ஒரு டிபேட்டில் வந்து அவங்க பேசக்கூடிய ஒரு பேச்சு ஏதோ ஒரு ஊரில் வந்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்துது அப்படின்னா அதுக்காக கோபிநாத்தை பிடிச்சி உள்ளார ஜெயிலில் உட்கார வைக்க முடியுமா? இன்னைக்கு ஊடகங்கள் பிரிண்ட் மீடியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு வந்து RNA ரெஜிஸ்டர்டு, நாங்கள் வந்து ஊடகத்தை ரொம்ப நிறையா தான் நடத்துகிறோம். என்ன நிறையா நடத்துறீங்க? அதுக்குள்ளார எவ்வளோ பிளாக்மெயில் கட்டுரைகள் எழுதப்படுது, அதுக்குள்ளார எவ்வளோ கவர் ஸ்டோரியில் இந்த ஃபோட்டோவை நாங்கள் போட்டுருவோம், அந்த கவர் ஸ்டோரியை மாற்றணும்னா 25 லட்சம் கொடுங்க, மாற்றணும்னா 50 லட்சம் கொடுங்க, உங்களை பற்றி ஒரு ஸ்டோரி வரணுமா இதை போடுவோம், இல்லை உங்களை பற்றி கிசு போட்டுருவோம், உங்கள் கட்சியை பற்றி அவதூறாக எழுதிடுவோம். இப்படியெல்லாம் பேசக்கூடிய பத்திரிகைகள் இருக்க தானப்பா செய்கிறாங்க. இன்னுமே நடக்குது. இருக்கு இல்லைன்னா சொல்ல முடியாது, இன்னமும் இருக்குது. அதை தெரிந்து இப்போது ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து உன்னை பிளாக்மெயில் பண்ணுறேன், கிரண் நான் உன்னை பற்றி எழுதிடுவேன் அப்படின்னா, எழுதுங்கண்ணே, நல்லா எழுதுங்கண்ணே, நான் தினமும் காலையில் தயிர் சாதம் சாப்பிடுவேன், என்கிட்ட இருக்கிறது 4 பேண்ட் 3 சட்டை, இவ்வளோ தானே உன்னை பற்றி எழுத முடியும்னா அவ்வளோதானே எழுத முடியும் நீ சொல்லுவேன். ஆனால் எனக்கு எழுதுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னா திறந்த புத்தகம்னு ஏதோ நீ எழுதுறதுக்கு உன்னை பற்றி எழுதிடுவோம் அப்படின்னா நீ எதுக்கு பயந்து போய் காசு கொடுக்குற? அப்படின்னா நீ அங்கே ஏதோ ஒன்றும் பண்ணிட்டு இருக்கிற. ஸோ இதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஊடகங்கள் இருக்க தானே செய்து, ஊடகங்கள் இருக்கிறார்கள், சம்பந்தமே இல்லாமல் ஏதாவது கிசு செய்துட்டு அதற்கும் அவங்க பொறுப்பாவாங்க இல்லையா? அதுதான் கிரண், அரசியல் ரீதியாக எழுதப்படக்கூடிய கட்டுரைகள் பல விஷயங்கள் பார்த்தேன் அப்படின்னா அப்படியே எழுதுவாங்க. கமலாலயத்திற்குள் நடந்த கலைபரங்கள் அப்படின்னு அண்ணாமலை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சேரை எடுத்து வலது கையால் எடுத்து இடது காலால் உதைத்தார் அப்படின்னு, அந்த அளவுக்கு ஏதோ அங்கே உள்ளுக்குள்ளார வந்து ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணி எழுதுற மாதிரிலாம் எழுதுவாங்க. ஸோ இங்கு ஊடகங்களுக்கு என்று பொதுவாகவே டிஜிட்டல் ஊடகங்கள் இன்னைக்கு அதிகமான பிறகு இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களுமே ஊடகமாக மாறுறாங்க. கரெக்டா? ஒரு போலீஸ் வந்து ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு சாலையில் போகக்கூடிய ஒரு டாடா ஏஸ்ல யாரோ ஒருத்தர் பெனால்டி போட்டிருக்காரு. அந்த பெனால்டி போட்டவரை வந்து போயிட்டு வீடியோ எடுத்து போட்டது வந்து யாரோ ஒரு பத்திரிகையாளர் கிடையாது. யார் பாதிக்கப்படுறானோ அவனே எடுத்துடுறான், அவன் எடுத்து சமூக ஊடகத்தில் போடுறான். போடும் பொழுது நம்ம அதுல இருந்து ஒரு வெர்ஷன் பார்க்குறோம், இன்னொரு வெர்ஷன் என்னங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு எத்தனையோ பொய் புகார்கள். இன்னும் சொல்லப்போனால் நான் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு சொல்றேன், தினசரி தமிழ்நாட்டிலிருந்து மோடியை பற்றி அவதூறாக, அசிங்கமாக, கேவலமாக மார்ஃபிங் பண்ண ஃபோட்டோஸ், மார்ஃபிங் பண்ண வீடியோஸ், அவருடைய பேச்சை தவறாக போடுறது, அவரை பிறப்ப கொச்சையாக பேசுறது, அவங்க அம்மா, அவருடைய குடும்பம், இவ்வளவையும் கேவலமாக பேசக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கான். அண்ணாமலையை பற்றி கேவலமாக பேசக்கூடியவர் இருக்கான், ஸ்டாலினை பற்றியும் கேவலமாக பேசக்கூடியவர் இருக்கான். நான் என்ன சொல்கிறேன், ஸ்டாலினை பற்றி கேவலமாக பேசினா மட்டும்தான் நாங்கள் ஆக்ஷன்ஸ் எடுப்போம், வேற யாரை பற்றி கேவலமாக பேசினாலும் நாங்கள் ஆக்ஷன்ஸ் எடுக்க மாட்டோம். திமுக சார்புடையவர்கள் பற்றி பேசினால் மட்டும்தான் ஆக்ஷனு. திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு கூட அந்த ப்ரிவிலேஜ் கிடையாதுன்னா அது தப்புன்னு நான் சொல்கிறேன். சட்டம் எல்லோரும் சமம் அப்படின்னா எல்லோருக்குமே சைபர் கிரைம் சட்டங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும், எல்லோருக்குமே குற்றவியல் சட்டங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும். அப்படித்தான் இருக்குதா? தமிழ்நாட்டில் எத்தனையோ டிஜிட்டல் ஊடகங்கள் மேல் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டுச்சு. அத்தனை டிஜிட்டல் ஊடகங்களுடைய அந்த நெறியாளர்களும் அத்தனை டிஜிட்டல் ஊடகங்களை நடத்துபவர்களும் இன்னைக்கு கைது செய்யப்பட்டாங்களா? இல்லையே. இந்த இடத்துல தான் எல்முருகன் அவர்கள் மேல பாஜக ஆதரவாளர்கள் வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு, அவங்க எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு. உண்மைதானே? அவங்க வைக்கிற குற்றச்சாட்டுக்கு பின்னாடி என்ன தப்பு இருக்கு? எதுக்கு போறீங்க? ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா நான் என்ன சொல்றேன், வன்மமா அரெஸ்ட் பண்ண வேணாம். ஒரு சின்னதா ஒரு ஸ்ட்ரைக், ஒரு கிளைம், ஒரு சேனலை பிளாக் பண்ணி ஒரு 10 பேருக்கு ஒரு நீங்கள் அந்த உணர்வை நீங்க கொடுக்கணும்ல. தவறு. நான் என்ன சொல்றேன், ஒருத்தன் உன்னை எதிர்த்து அரசியல் கருத்து பேசுறாங்கிறதுக்காக அவன் சேனலை முடக்காது, அவதூறு பேசுறான்ல. நான் இந்த வழியாக நான் ஓப்பனாவே சொல்றேன், தமிழ்நாட்டில் இருக்கிறதுலேயே உண்மையாகவே பாவப்பட்ட சமூகமாக தொடர்ச்சியாக அபாண்டமான அவதூறுகளை அள்ளி தெளித்தாலும் அதை பொறுத்து கொண்டும் சகித்து கொண்டும் செல்லக்கூடிய சமூகம் பிராமின்ஸ். மிக கேவலமாக அவர்களை பற்றி எழுதுகிறார்கள், தினசரி எழுதுறானுங்க. பிராமின்ஸ்லாம் நான் சொல்றது டே டு டே பிராமின்ஸ்ல மட்டும் இல்லை, சங்கராச்சாரியார் தொடங்கி மகா பெரியவர் தொடங்கி எல்லாரை பற்றியும் எழுதுறானுங்க. நான் இந்த வீடியோவின் வழியாக நேரடியாகவே ரெக்வஸ்ட் வைக்கிறேன், நீங்கள் வந்து அண்ணாமலையை பற்றி பேசும்பொழுது நீங்கள் கேஸ் போட வேணாம், மோடியை பற்றி பேசும்போது கேஸ் போட வேணாம், பாஜக தலைவர்களை பற்றி பேசும்போது கேஸ் போட வேணாம், தேசிய சுதந்திர போராட்டத்துக்காக போராடிய தேசிய தலைவர்கள் பற்றி பேசும்போது கூட நீங்கள் கேஸ் போட வேணாம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு கடவுளை நிந்தனை பண்ணுறவங்க எத்தனையோ பேர் இருக்கும்பொழுது
மத ரீதியில ஒரு அசிங்கப்படுத்தக்கூடிய நபர்கள் இருக்கும் பொழுது, சாதி ரீதியில ஒருத்தங்களை சொல்லி திட்டும் பொழுது, அந்த சாதியை சொல்லி சிறுமைப்படுத்துவதாக நினைத்துக் கொண்டு அது எந்த சமூகமாக இருந்தாலும் அதை பற்றி பேசக்கூடியவர்கள் மேல எல்லாம் ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம்ல. எத்தனையோ இங்க பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள் மிகப்பெரிய வழக்கறிஞர்களாக நீதியரசர்களாக இருக்காங்க. நீங்களாவே ஒரு சோமோட்டோ மாதிரி போட்டு ஒன்று எடுங்க, மகா பெரியவரை பத்தி இழிவா பேசுறான். ஓகே, அவனையும் வெளியில விட்டுட்டு தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இது என்ன எனக்கு புரியவே மாட்டேங்குது. என்னன்னா அப்படின்னா இதன் மூலமாக என்ன மாதிரியான ஒரு ஒரு சமூக உணர்வு கடத்தப்படுது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு SVK ஷுமி வண்ணக்காவியங்கள்னு ஒரு பேஜ் இருக்கு. இதையுமே நான் சவுக்கு சங்கர் கேஸோட தான் ரிலேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ சவுக்கு மேல வந்து இன்னொரு கேஸ் ஆட் பண்ணப்பட்டிருக்கிறது என்னன்னா, சவுக்கு ஃபிலிக்ஸ் 2 பேர் மேலேயுமே முத்துராமலிங்க தேவரை பற்றி இழிவாக பேசியதாக ஒரு வழக்கு ஒன்று சேர்த்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஷுமி வண்ணக்காவியங்கள்ங்கிற இந்த பேஜ் SVK அப்படின்னு சொல்ற இந்த பேஜ், அவங்களுடைய போஸ்ட் எல்லாத்துலேயுமே தேவர் அப்படிங்கிறத டாபர்னு எழுதுவாங்க. டாபரையான்னு எழுதுறானுங்க. ஓகே, முத்துராமலிங்க தேவர் ஒரு மகான், ஒரு தெய்வமாக மதிக்கப்படக்கூடியவர், சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்தவர், நேதாஜியோடு நெருக்கமாக இருந்தவர், தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே தேசியத்தையும் தெய்வீகத்தையும் கொண்டாடி வாழ்ந்தவர். அவருடைய குரு பூஜைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகளும் போறாங்க, திமுக உட்பட. எத்தனை போட்காஸ்ட் இந்நேரம்லாம் பயந்து போய் டெலீட் பண்ணாலும் பண்ணியிருப்பானுங்க, போஸ்ட் எல்லாத்தையும் தூக்கி விட்டுருப்பானுங்க. ஏன்னா தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே தன்னுடைய முகத்தையே காட்டுறதுக்கு தைரியம் இல்லாம முகமூடிகளுக்கு பின்னாடி லிட்டரலா அவங்களோட இன்டர்வியூஸ் வந்து ஒரு சில யூடியூப் சேனல்ஸ்ல எல்லாம் வந்திருக்கு. அதுல பார்த்தேன்னா இந்த திரைப்படத்துல எல்லாம் வருவாங்கல்ல, அந்த மாதிரி முகமூடி போட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் ஒரு கூட்டம் இருக்கானுங்க. நான் என்ன கேட்குறேன், இப்போ யூடியூப் சேனல்ஸ்க்கு வந்து என்ன சென்சார்னு கேட்குறாங்களா, யூடியூப் சேனல்ஸ்க்கு வந்து ஒரு கட்டுப்பாடு வேணுங்கிறாங்களா. இப்போ பாட்காஸ்ட்டுக்கு யார் அந்த கட்டுப்பாடு வைப்பா? பாட்காஸ்ட்டுக்கு யார் அந்த சென்சார்ஷிப் கொடுப்பா? யார் கொடுப்பா? நான் நேரடியாகவே கேட்குறேன், பாட்காஸ்ட்க்கு யார் இந்த சென்சார்ஷிப் கொடுப்பா? அடுத்தடுத்து இன்னும் ஃபார்மேட் ஆஃப் மீடியம்ங்கிறது மாறிக்கிட்டே தானே இருக்கும். உள்ளங்கை நோக்கி உலகம் வந்துருச்சு, நீ செல்ஃபோன் புரட்சி வந்துருச்சு, 4G சேவை வந்துருச்சு, 5G வந்துருச்சுங்கிற. அப்போ எல்லாமே வரும்பொழுது அதற்குள்ளார இந்த மாதிரியான குப்பைகளும் தானே வரும். அப்போ இந்த குப்பைகள் வரும்பொழுது இந்த குப்பைகளுக்கான சென்சார் என்பது இன்னைக்கு யூடியூப் உனக்கு பிரச்சனை, அதனால இன்னைக்கு யூடியூபை நோக்கி நீ கதற. நாளைக்கு பாட்காஸ்ட்ல உனக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா என் ஆடியோவின் மூலமாக இங்க அவதூறுகள் பரப்பப்பட முடியாதா? இந்த ஷுமி வண்ணக்காவியங்கள் மாதிரியான பேஜஸ் எங்க போயிட்டு ஒளிஞ்சுக்கிறானுங்கன்னா திமுகவுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறது. விடுதலை சிறுத்தைகளுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஷுமி வண்ணக்காவியங்கள் நாங்க திமுக கேள்வி கேட்க மாட்டோம், அப்புறம் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ட்வீட். இல்ல, நான் அதுதான் ஒரு படி மேல போயிட்டு சொல்றேன். சமீபத்தில் இவர்கள் மேல் ஒரு புகார், ஒரு FIR ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஓகே, அந்த FIR நான் உனக்கு சொல்றேன். இந்த FIR வந்து என்னைக்கு போடப்பட்டிருக்குன்னா 6/3/2024 அன்னைக்கு இந்த FIR போடப்பட்டிருக்குது. இந்த FIR வந்து சென்னையில் தான் பதியப்பட்டிருக்குது. IPC செக்ஷன் 1860 வந்து IT ஆக்ட் படி இந்த FIRங்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஓகேவா? இந்த புகாரை வந்து யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முகமது கவுஸ் அப்படிங்கிறவர் தான் கொடுக்குறாரு. ஸ்டேட் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு கட்சியை சேர்ந்த ஸ்டேட் வைஸ் பிரசிடென்ட்டாக அவர் இருக்கிறாரு. புகார் வந்து என்ன கொடுத்துருக்கிறாருன்னா, இஸ்லாம் மதத்தை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் இவங்க இந்த ஸ்பாட்டிஃபைல இந்த லிங்க்ல இவங்க பேசியிருக்கிறாங்க, பாட்காஸ்ட் லிங்க்ல அப்படின்னு சொல்லிட்டு சேஷாத்ரி தனசேகரன், விக்னேஸ்வரன், ரிச்சர்ட் ராஜ், இந்த 3 பேர் மேலேயும் தான் இந்த வழக்கை அவர் தொடுத்திருக்கிறாரு. ஓகே, இந்த சேஷாத்ரி தனசேகரன் வந்து யாருன்னா, இவன் வந்து ஒரு IT எம்ப்ளாயி. ஓகே, இவன் வந்து மாடர்ன் திராவிடன் அப்படிங்கிற ஒரு ஐடியில் ட்விட்டரில் இவன் ஆப்ரேட் ஆகிறான். சமீபத்தில் ஆனந்த விகடனில் தொடராக AI பற்றிய ஒரு தொடர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றின ஒரு தொடர் வந்து கொண்டிருக்குது. அந்த தொடரை இவன் தான் எழுதிட்டு இருக்கான். இப்படிப்பட்ட ஒரு இணையத்தில் ஆபாசமாக பேசிக்கொண்டு இளைஞர்களை தவறாக வழிநடத்தக்கூடிய இவனுக்கு ஆனந்த விகடன் மாதிரியான ஒரு பத்திரிகை பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்துருக்குது. ஆனந்த விகடன் இதை நினைச்சு வெக்கப்படணும். ஓகே, ஆனந்த விகடன் இதற்கு இவன் மூலமாக ஏற்படக்கூடிய அனைத்து சமூக சீரழிவுகளுக்கும் ஆனந்த விகடனும் சேர்ந்து தான் பொறுப்பேற்கணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி எழுதுறதுக்கு, தொடர் எழுதுறதுக்கு ஒருத்தன் இல்லையா உலகத்தில்? உனக்கு தெரிஞ்சது இந்த சேஷாத்ரி தனசேகரன் தானா? அவன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா? ரிச்சர்ட் ராஜ் என்ற இன்னொரு நபர், இந்த நபருடைய ஃபோட்டோவை ஏற்கனவே சவுக்கு சங்கர் வெளியிட்டிருந்தார். ஓகே, இவனுங்க 3 பேருமே வந்து இந்த ஊரில் இல்லாததுனால, இந்த நாட்டில் இல்லாததுனால அதை வச்சுக்கிட்டு, இதில் இந்த ரிச்சர்ட் ராஜும் இன்னொரு நபர் இந்த விக்னேஸ்வரனும் இங்கே தான் இருக்கானுங்க. ஓகே, இன்னொருவன் வேறொரு சேனலில், ஓகே, இஃப் ஐ எம் நாட் ராங், ஃபுல்லி ஃபில்மிலேயோ ஏதோ ஒரு சேனலில் இன்னொருத்தன் வேலை பார்க்குறான். ஓகே, பேசிக்கலி இவனுங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு டேங்க் கம்யூனிட்டி மாதிரி வச்சுக்கிட்டு யாரை ஹிட் பண்றது, ஒரு ஹிட் ஜாப், இணைய அடியாட்கள். ஓகே, ஒரு 100 ஃபேக் ஐடி வச்சுக்கிறது. டெய்லி காலையில் தொடங்கி இரவு வரை இவர்களுடைய வேலையே என்னன்னா, அந்தந்த ஃபேக் ஐடிகளின் மூலமாக யாரை போய் திட்டுறது, யாரை வந்து நோண்டுறது, யாருடைய சொத்து மதிப்பு என்ன, யாருடைய கார், எவன் கார் வாங்குறான், எவன் பைக் வாங்குறான், எவன் வீடு வாங்குறான், அடுத்தவனுடைய பிரைவசிக்குள்ளே இன்ட்ரூட் பண்ணுறது, அவர்களுடைய பர்சனல் லைஃப்பில் அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸில் ஏதாவது போட்டிருக்காங்களான்னு அதை போய் ஸ்டாக்கிங் பண்ணுறது, அதை எடுத்து பகிர்ந்து அவங்களுக்குள்ளாரையே வந்து ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சிக்கிறது, அதை வச்சு ஒரு நரேட்டிவ்ஸ் பில்டு பண்ணுறது, இதுதான் இவங்களோட வேலை. அன்அஃபிஷியலி தீஸ் பீப்புள் ஆர் ஒர்க்கிங் ஃபார் DMK IT விங். நான் நேரடியாகவே முதல்வர் அவர்களிடம், திமுகவிடம் இதை ஒரு கேள்வியாக வைக்கிறேன், இஸ்லாமிய பெருமக்களிடமும் இதை ஒரு கேள்வியாக வைக்கிறேன். தங்களுடைய பாட்காஸ்ட்ல தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய, இஸ்லாத்துக்கு எதிராக பேசக்கூடிய இவர்கள் இன்னும் சொல்ல போனா இவங்க அதை பத்தி விளக்கமும் கொடுக்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏதோ ஒரு மன்னிப்பு மாதிரி ஏதோ ஒன்று கேட்டிருக்காங்க. ஏன்னா அது மன்னிப்பு இல்லை,
வழக்கம் போல ஒரு வழுப்பலான ஒரு மருத்துவம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறானுங்க. இவர்களை பேக் எண்ட்ல இருந்து காப்பாத்துறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சில முக்கியமான முகங்கள் தான் அப்படின்னு சொல்லி நமக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வருது. ஸோ இப்படி முத்துராமலிங்க தேவருக்கு எதிராக முத்துராமலிங்க தேவரை இழிவுபடுத்தி பேசக்கூடிய, இன்னும் சொல்ல போனா மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களை பற்றி, மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி மிக மிக கேவலமாக, மிக மிக கேவலமாக, மோடியை பற்றி மிக கேவலமாக, அண்ணாமலையை பற்றி மிக கேவலமாக, ஒட்டுமொத்த இந்திய இறையாண்மைக்கு எதிராகவே பல விஷயங்களை இந்த கூட்டம் பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்து ஆனந்த விகடன் தொடர் எழுத வைக்குது. திமுக ஐடிவிங்க இவங்கள பின்னாடி நின்று பாதுகாக்குது. இவங்களுக்கு ஒரு முற்போக்கு ஐடியாலஜி இருக்கிற மாதிரி காட்டிக்கிறதுக்கு தங்களுடைய தலைவர் வந்து தலைவர் திருமா. நான் என்ன கேட்கிறேன், திருமாவளவன் அவர்களிடமே நேரடியாக கேட்கிறேன், உங்களுடைய கட்சியுடைய ஆதரவாளர்கள் போல தங்களை இணையத்தில் காட்டிக்கிட்டு செயல்படக்கூடிய இந்த கும்பல் நேரடியாக முத்துராமலிங்க தேவர் பற்றி இழிவா பேசுறான், காடுவெட்டி குரு அவர்களை பற்றி இழிவா பேசுறான், வன்னியர்கள் எல்லோரையும் வந்து மிக கேவலமாக சித்தரிக்கிறான், வன்னியர்களே கேவலமாக சித்தரிக்கிறான். வன்னியர்னாலே அவன் வந்து மாங்காமடைய அப்படியெல்லாம் போஸ்ட்லாம் போடுறாங்க, அவங்க சாதி வெறியர்கள்னு போஸ்ட் போடுறானுங்க. இவனுங்க இன்னமும் எப்படி விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? நான் என்ன சொல்றேன், சவுக்கு சங்கர் மேல நடவடிக்கை எடுத்ததுக்காக இவன் மேல எடுங்கன்னு சொல்லல. இவன்லாம் பல வருஷமா சுத்திட்டு இருக்கான். ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்து இவனுங்கெல்லாம் ஆப்ரேட் பண்ண விட்டுட்டு இருக்கீங்க. இவனுடைய பதிவுகளின் மூலமாக நாளைக்கு ஒரு சமூக பதட்டம் ஏற்பட்டால் அதற்கு யார் பொறுப்பு? அவன் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கான். ட்விட்டர் அவன் டீஆக்டிவேட் பண்ணிட்டு ஓடிடுவானுங்க. ஏற்கனவே இவங்களோட ட்விட்டர் ஐடிஸ் வந்து முடக்கப்பட்டிருக்குது. சில சமயம் இவங்களே மூடிட்டு ஓடி இருக்கானுங்க. ஸோ இவனுங்கெல்லாம் எப்படி நீங்க விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். இவனை பிடிச்சா, இந்த கும்பல் கைது செய்யப்பட்டால், இந்த கும்பல் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டால், இந்த கும்பலோடு நெருக்கமான தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே கைது செய்யப்படுவார்கள். அதில் பலர் திமுகவுக்கு நெருக்கமான யூடியூப் சேனல்களை நடத்தி கொண்டிருப்பவர்கள். அதனாலதான் இவங்களை தொடாம வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களை கைது செய்தா இவங்க யார் கூட எல்லாம் தொடர்பில் இருந்தாங்கன்னு பார்க்கணும்ல. இவனுங்க யார் கூட எல்லாம் தொடர்பில் இருந்தாங்கன்னு பார்த்தா அதுல ஒரு மிக முக்கியமான ஒரு டிஎம்கேக்காக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சிண்டிகேட் அதுக்குள்ள ஆப்ரேட் ஆகுது. தேசத்துக்கு எதிராக பேசுவதையே ஊடகம் என்று நினைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் களை எடுக்கணும், கண்ணை மூடிட்டு களை எடுக்கணும். நான் என்ன சொல்றேன், அரசியல் ரீதியாக விமர்சிக்கிறது அப்படிங்கிறத நான் திரும்பவும் அதை இன்னும் ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 100 தடவை கூட சொல்லுவேன். அரசியல் ரீதியாக நீ மோடியை விமர்சிக்கிறியா, தாராளமாக விமர்சி. விலைவாசி ஏறிடுச்சுங்கிறியா சொல்லு, எப்படி வந்து நீங்கள் வந்து மகாராஷ்டிராவில் ஆட்சியை பிடிச்சிங்கன்னு தெரியாதான்னு சொல்றியா சொல்லு, அதெல்லாம் உனக்கு உரிமை இருக்கு. ஆனால் அவதூறு பரப்புற, உன் வாய்க்கு வந்ததெல்லாம் அபாண்டமாக பேசுற அப்படின்னா அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது ஒரு கையாலாகாதத்தனம். பாஜக அதை செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பாஜக அதை செய்வது தவறை பாஜக இப்போ செய்யக்கூடாது. அஃப்கோர்ஸ் அதே தானே. 4 வருஷம் அதிமுக என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் அதிமுகவுக்காவது சோஷியல் மீடியாவோட பெனட்ரேஷன் என்னன்னு தெரியல. அதிமுகவுக்கு சோஷியல் மீடியாவோட வீச்சு என்ன, அதன் மூலமாக என்ன நடக்கும், அது எந்த அளவுக்கு இம்பாக்டை ஏற்படுத்துங்கிறது தெரியல. அதனால விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. பட் பிஜேபிக்கு தெரியுமே சோஷியல் மீடியாவோட பவர் என்ன, அந்த டூலை வந்து எப்படி எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமே. தெரிஞ்சுட்டும் நீங்கள் விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறீங்களே. இப்போ தமிழ்நாட்டில் ஒருத்தன் வந்து பிரதமரை பற்றி தப்பாக பேசினா இங்கே இருக்கக்கூடிய யாரோ ஒரு தேசியவாதியால் பொறுத்துக்க முடியாமல் அவர் யூபி போலீஸை தான் டேக் பண்ணுறாரு. ஏன் தமிழ்நாடு போலீஸை டேக் பண்ண முடியல? தமிழ்நாடு போலீஸ் அப்படின்னா இந்தியாக்குள்ளார வராதா? தமிழ்நாட்டு போலீஸில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் மோடி பிரதமர் கிடையாதா? அப்போது இந்தியாவினுடைய பிரதமரை பற்றி ஒருவர் இழிவாக பேசிவிடான். எப்படி தமிழ்நாட்டு முதல்வரை பற்றி ஒருத்தர் இழிவாக பேசினா உங்களுக்கு வரக்கூடிய கோபம் இந்தியாவினுடைய பிரதமரை பற்றி பேசுபவன் மேலும் உங்களுக்கு வர வேண்டும் இல்லையா? அப்படி வரலைன்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம சொல்கிறோம்ல, எனக்கு 1000 தான் முரண்பாடுகள் இருந்தாலும் என்னுடைய முதல்வர் ஸ்டாலின், என்னுடைய தமிழ்நாட்டின் முதல்வர் அவர், எனக்கு பிடிக்கல, நான் ஓட்டு போட்டேன் போடலை, எனக்கு திமுக மேல 1000 விமர்சனம் இருக்கு, அதெல்லாம் வேறு, அது திமுக என்ற கட்சியின் மேல். ஆனால் என்னுடைய முதல்வராக ஸ்டாலின் தான் இருக்கிறார். அவரை நான் மரியாதை குறைவாக பேசிட முடியாது. ஏன்னா அது எனக்கு இருக்கக்கூடிய ஒரு மாண்பாக நான் கருதுறேன். அதே ஒரு மாண்பு இங்கே இருக்கக்கூடிய ஒரு திமுக எக்ஸ்பிரஸ் பண்ணுவானா, எக்ஸிபிட் பண்ணுவானா? அப்படி பண்ணாதவன் மேல் நீ என்ன நடவடிக்கை எடுக்கிற? 2019 கோபேக் மோடி என்ற ட்ரெண்ட் உருவான பொழுது நீங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தீர்கள். அன்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும் யார் அதை உருவாக்குகிறார்கள் என்று. அவர்கள் கோபேக் மோடி என்று சொன்னது மோடி என்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரை அல்ல, இந்தியாவினுடைய பிரதமரை. அவர் என்ன சும்மா வந்தாரா? டிஃபென்ஸ் காரிடார். அவர் வந்தது ஒவ்வொரு முறையும் இந்திய அரசினுடைய, தமிழ்நாடு அரசினுடைய நிகழ்வுகளுக்கு, அரசு விழாக்களுக்கு, அரசினுடைய நிகழ்ச்சிகளுக்கு வந்தார். அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அவங்க எல்லாம் தடவி கொடுத்துட்டு உட்கார்ந்துருந்தீங்க. அன்னைக்கே நீங்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை சரியாக எடுத்திருந்தீங்க. எங்கேயுமே பிரதமர் பேரே இவங்க பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க, பிரதமரை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. இப்பேற்பட்ட கூட்டணி எங்களுக்கு எதுக்கு தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூட்டணிங்கிற விஷயம் முடிஞ்சிருச்சு, டன் அண்ட் டஸ்டட், எலெக்ஷன்ஸும் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட்ஸ் வரும்போது நம்ம பார்க்க போறோம் கூட்டணி வேணுமா வேணாமாங்கிறதுலாம். பட் ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியாக சொல்றேன் கிரண், என்னன்னா பாஜக தன்னிடம் இருக்கக்கூடிய சுதந்திரத்தை பயன்படுத்தி, தன்னிடம் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி அடுத்தவனுடைய கருத்து சுதந்திரம் என்ற அந்த குரல் வழியை நெறிக்காமல், அதே நேரத்தில் அவதூறு ஆபாச கருத்துக்களை அபாண்டமாக பரப்பக்கூடியவர்களை பற்றிய நடவடிக்கைகளை தமிழ்நாட்டில் முடுக்கிவிட வேண்டும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய போலீஸ் அந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிற மாதிரி தெரியல. ஓகே, அப்படி நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சா மற்றவர்கள் பயம் வரும் அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல, இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இப்போ சவுக்கு சங்கர் மேல நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கைதை ஏன் வந்து இவங்க வந்து ஹிந்து கடவுளை ஆபாசமாக பேசிய யூடியூப் ரூட்டர்ஸ் மேல இவங்க எடுக்கல? இந்த மைனர் வீரமணி இன்னமும் வெளியில சுத்திட்டு தானே இருக்கான்.
நடராஜரை பத்தி அவன் பேசின பேச்சுங்கிறது கொஞ்சம் நஞ்ச பேச்சா? சாதாரணமான பேச்சு கிடையாதுல்ல. அத்தனை சிவாச்சாரியர்கள் கூடி போராட்டம் நடத்தினாங்களே, என்ன பண்ண முடிஞ்சது? அப்படின்னா சிவாச்சாரியர்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு என்ன? கேட்டா நான் வந்து இதை ஒரு புத்தகத்தில் படித்தேன், அந்த புத்தகத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அந்த புத்தகத்தில் அப்படி எழுதப்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் வனவாசம் புத்தகத்தை எடுத்து அதில் கண்ணதாசன் அவர்கள் வந்து என்ன எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் படித்து போட்டால் இதே மாதிரி கருத்துரிமை சுதந்திரம்னு விட்டுட்டு போவாங்களா? இதை பற்றி நம்ம 100 தடவை கேட்டோம். ஒவ்வொரு தடவை கேட்கும்பொழுது நீ கேட்ட கேள்வி ஒவ்வொன்றும் என்ன செருப்பால் அடித்த மாதிரி இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் ஒரு டயலாக் தான், செருப்பால் அடித்த மாதிரி இல்லை, செருப்பால் தான் அடித்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளும் இதை 100 தடவை சொல்லிட்டோம். ஒரு புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது அப்படிங்கிறதுக்காகவே அந்த புத்தகத்தை எடுத்து வச்சு படிச்சிட முடியுமா? முடியாதுல்ல. தடை செய்யப்பட்ட புத்தகங்கள் இன்றைய புத்தகங்கள் இருக்குதுல்ல. அப்போ ஒரு பொதுவெளியில் ஒரு கடவுளை பற்றி பொதுவாக உன்னால் பேசிவிட்டு தப்பித்துக் கொள்ள முடியுதுன்னா அது இந்து கடவுள்களை பற்றி பேசிவிட்டு தான் தப்பிக்க முடியும். இதே மாதிரி வேற எந்த மதத்து கடவுளை பற்றியாவது நீ பேசியிருக்க முடியுமா? தெருவுக்கு தெரு நாங்கள் வந்து மாட்டுக்கறி திம்போம், மாட்டுக்கறி சாப்பிடுவோம், மாட்டுக்கறி திருவிழா நடத்தக்கூடியவர்களால் பன்றிக்கறி திருவிழா நடத்த முடியுமான்னு சொல்லி பாரிசாலன் கேட்குறான் இல்லையா? நான் மதிக்கிறேன். ஏன்னா உங்களால் ஏன் அது ஒரு பொது உணவு தானே. உடலுக்கு குளிர்ச்சி, மூலத்துக்கு நல்லது, அதுக்கு நல்லது, இதுக்கு நல்லதுன்னு 1000 பேர் சொல்கிறாங்க. ஏன் இங்கே போர்க் சாப்பிடக்கூடிய வழக்கத்தை தன்னுடைய குடும்ப வழியாகவே தொடர்ந்து செய்யக்கூடிய கிறிஸ்தவ குடும்பங்கள் இருக்கிறார்கள். ஓகே, எத்தனையோ இந்துக்கள் பன்றிக்கறி சாப்பிடுகிறார்கள். ஆனால் ஏன் அதை பற்றி நீங்கள் பொதுவெளியில் டிஸ்கஷனாக பண்ண மாட்டேங்கிறீங்க? அப்போ ஒரு மத உணர்வு புண்படும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஏன் அந்த மத உணர்வு அப்படிங்கிற ஒரு ஸ்கேலை எல்லா மதங்களுக்கும் பொதுவாக வைக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் பொதுவாக வைக்க மாட்டேங்கிறீங்க? நான் இப்போ சொல்கிறேன், ஓப்பனாக எடுத்து காட்டியிருக்கேன் ஒரு எஃப்ஐஆர். இந்த எஃப்ஐஆர் யார் மேலே போடப்பட்டிருக்கு? திமுக இணைய அணிக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தின் மேல் போடப்பட்டிருக்குது. ஒரு இஸ்லாத்தை பற்றி தவறாக பேசிவிட்டார்கள் என்பதற்காக தான் போடப்பட்டிருக்கு. ஒரு கருப்பர் கூட்ட இஷ்யூ எவ்வளோ பெருசாச்சு. பட் ஏன் இந்த விஷயம் ஒரு டிஸ்கஷனாவோ டிபேட்டாவோ மாறல? ஏன்னா இவர்கள் திமுகவுக்கு சார்பானவர்கள். இரண்டாவது, அதிமுகவுக்கு இதை பற்றி அக்கறை இல்லை. அதிமுகவுக்கு நான் என்ன சொல்றேன், அவங்க வந்து இஸ்லாத்தை பற்றி பேசியதற்காக நீங்கள் வெகுண்டெழுந்து கேள்வி கூட கேட்க வேணாம். நீங்க முத்துராமலிங்க தேவரை பற்றி பேசுவதற்காக நீங்கள் கூட கேள்வி கேட்க வேணாம். ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் மிக கேவலமாக, மிக ஆபாசமாக அவர்களுடைய பாட்காஸ்டில் பேசியிருக்கிறார்கள். போயிட்டு கேளுங்க. அவ்வளோ பெரிய ஐடி விங் வச்சிருக்கீங்கல்ல, போயிட்டு கேளுங்க, போட்டு கேளுங்க, உட்காந்து கேட்க சொல்லுங்க. அது வரைக்கும் அவங்க அந்த போஸ்ட்லாம் டெலீட் பண்ணாமல் வச்சிருந்தா. ஸோ இறுதியாக 3வது முறை பிரதமராக மோடி அவர்கள் பாஜக வர, இதை தவிர வேற என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இந்தியா மோடி போன்ற ஒரு பிரதமரை பெற வேண்டியது மிக அவசியம். தேசத்தினுடைய பாதுகாப்பை மதத்தின் அடிப்படையில், தனி மனிதர்களுடைய சுய விருப்புகளின் அடிப்படையில் காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு மனிதன் இந்தியாவை ஆள வேண்டியது அவசியம். நம்மளுடைய கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் மோடியை தவிர வேறு யாரும் இல்லை. ஸோ அதனால் மோடியை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறது அடுத்த 5 வருஷத்தில் இந்தியாவில் என்னென்னலாம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவசியங்கிறத விட என்னென்னலாம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு அவசியம் நான் சொல்கிறேன். பசி, பஞ்சம், பட்டினி வராமல் இருப்பதற்கு, இந்தியாவினுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாகாமல் இருப்பதற்கு, இந்தியா மீண்டும் அமெரிக்காவை பார்த்து, உலக வல்லாதிக்க நாடுகளை பார்த்து அஞ்சாமல் இருப்பதற்கு, இந்தியா பொருளாதாரத்தில் ஒரு தன்னிறைவை அடைவதற்கு, ஓகே, ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய தனிமனித வருவாயும் மேம்படுவதற்கு, இந்தியர்கள் அமைதியாக வாழ்வதற்கு, இந்தியாவாகவே இருப்பதற்கு மோடி வேணும். அதனால் எதுக்கெல்லாம் அவர் வந்து என்ன பண்ண போகிறாருங்கிறத விட அவர் வரலைன்னா இதெல்லாம் இப்படி இருக்காது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுனால மோடி வர வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். ஜூன் 4ஆம் தேதி அன்னைக்கு அண்ணாமலை அவர்களுடைய பிறந்தநாள். ஆமாம், அந்த பிறந்தநாள் அன்னைக்கு தான் வந்து ரிசல்ட்ஸ் வருது. அந்த பிறந்தநாள் அன்னைக்கு அவருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக கோவையினுடைய ரிசல்ட்டும் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய ரிசல்ட்டும் இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாம் உள்ள இறைவன்கிட்டையும் மேற்கிட்டையும் நான் பிரார்த்திக்கிறேன். ரொம்ப நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.